பிதாவே, இந்த சபையில் ஆண்டவரே நாங்கள் யாருமாக சேர்ந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பாடுவதற்கு கொடுத்த சலாகியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே தேவ கிருபையின் தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். Oh Father, we commit this entire service to your mighty hands, oh Lord. Oh Father, we thank you that you have brought us to this place to bless us and give us the wisdom and the knowledge to live in this world, oh Lord. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல சபை போதகர்மாருக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களது பலன் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உங்களது கிருபை எங்களை பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. அதை நீங்கள் செய்ய போகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த ஊழியங்களை பங்கு கொள்கிற எல்லா பிள்ளைகளுக்காக கர்த்தர் தாமே அவருடைய செட்டையின் கீழாக மூடிக்கொள்ள வேண்டும், கிருபையினால காத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஊழியங்களை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்சேரி போடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அஷரை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் காரியங்களை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவை, நாங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தாவே உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Oh Father, let your kingdom only glorify with all our ministries, oh Lord. பிதாவே, உங்களுடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே செய்கிற எல்லா ஊழியங்களையும் நீங்களே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளில் எங்களுடைய மத்தியில் ஆராதனை பகுதி நடத்துகிறதான பிள்ளைகளுக்காக கர்த்தர் தாம் இந்த ஆராதனை பகுதியை வழிநடத்த வேண்டும். அவர்கள் அல்ல தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்பதால் யாவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவை, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனை பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை பகுதியில் ஆண்டவரே நீங்கள் இடம் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை வருகிற எல்லா பாடல்களும் ஆண்டவரே நீங்களே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனை மேற்கொள்கிறதான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே ஆண்டவரே நம்மளை மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு இரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாவில வருகிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீங்களே உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை மூலமாக கர்த்தாவே வந்திருக்கிற எல்லோரும் சுகமடைய வேண்டும் ஆண்டவரே, பலப்பட வேண்டும் ஆண்டவரே, ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆராதனை அற்புதம் மூலமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களோடு இருந்து பாடுகிற மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவரே இயேசு இரத்தினால மூடிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்களே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சிறுவெளியாலே மறைத்த ஆண்டவரே, எங்கள் வெளிப்பட்ட ஆண்டவரே எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை பகுதியாக இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நாங்கள் வெளியே ஜெபிப்போம். நாளிலும் கூட எங்களுக்கு வார்த்தை கொண்டு வருகிறதான போதகருக்காக வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும். அவருடைய வார்த்தை வல்லமையாக வெளிப்பட வேண்டும். அந்த வார்த்தை மூலமாக யாவரும் சுகமடைய வேண்டும், குணமாக்கப்பட வேண்டும் என்பதாக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே வார்த்தை கொண்டு வருகிறதான போதகருக்காக ஜெபிக்கிறோம். அந்த போதகர் மூலமாக கர்த்தாவே எங்களுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாக போகாமல் கர்த்தாவே இந்த வார்த்தை மூலமாக பலப்பட்டு ஆண்டவரே ஆரோக்கியம் அடைந்து போய் எங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவரே, உங்களுடைய வல்லமையான வார்த்தைகளை கர்த்தாவே போதகர் மூலம் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகரை கர்த்தாவே இயேசு இரத்தினால மூடிக்கொண்ட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் தாமே ஒரு நேரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே சபைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நேரத்தோடு ஆண்டவரே இந்த சபைக்கு வந்து சேர கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் வராதபடி கர்த்தாவே நீங்களே அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நேரத்தோடு வந்த ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தெய்வீக பலத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையில் சபைக்கு வந்திருக்கிறதான எல்லா ஜனங்களும் இந்த நாளில் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வேண்டும். அந்த வண்ணமாக போகாமல் தெய்வீக பலன் அவர்களை அண்டிக் கொள்ள வேண்டும், தெய்வீக கிருபை அவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் யாவருமாக சேர்ந்து ஜெபிப்போம்.
நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே, நாங்கள் வந்த விதமாக போகாமல் ஆண்டவரே தெய்வீக பலத்தோடும் தெய்வீக ஆரோக்கியத்தோடும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. உடைய பலத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆரோக்கியத்தை ஆண்டவர் எங்கள் யாவருக்கு நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh Father, we come to your presence, oh Lord. We pray for all the believers, oh Lord. Bless them with your mighty hands, oh Lord. Oh Father, we don't want to go back home as we came to the church, oh Lord. We need your blessing. We need your anointing power, oh Lord. Bless us with your precious blood, oh Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் யாவரும் மகிழ்ந்து அப்படியே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் கேட்ட எல்லா ஜெபங்களை கர்த்தரே எடுத்தார் கேட்டார் என்ற நம்பிக்கையோடு பிதாவை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளில் கர்த்தாவே எங்கள் யாவரையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. கேட்ட எல்லா ஜெபங்களை ஏறெடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நடத்த போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாவியானவர் எங்கள் யாவரையும் மாட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தெய்வீக பலனங்களை தாங்கட்டும். இயேசுவின் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரை நீங்கள் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவரே உங்களது பலத்தை யாவர் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் யாவர் மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால தாங்குங்கள், பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, church. What a good God we have. Amen. எவ்வளோ நல்ல ஒரு தகப்பனை, ஒரு தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். Amen. He is our shepherd and we are his sheep. Amen. Amen. What a great God. 11வது மாதத்தின் தொடக்கத்திலே நாங்கள் நிற்கிறோம். How beautifully God has led us throughout these last 10 months. Amen. இந்த இறுதி 22 the end of 2025 almost. Amen. What a great God. I just want to read one verse to you. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. One thing I ask of the Lord, one thing we are going to ask of the Lord today. This is what I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to gaze upon the beauty of the Lord and to seek him in his temple. தமிழிலே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த நாளிலே let us seek his face like never before. கர்த்தரின் ஆவி எங்களிலே வைத்திருக்கிறார். எங்களுடைய இருதயத்தை he has made our heart as his dwelling place. What a great God. That sovereign almighty Father has asked for your heart. உங்களுடைய இருதயத்திலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இந்த நாளிலே நம்மை நிரப்பி வழிநடத்த போகிறார். ஏதோ ஒரு விதத்தில் whatever you want to seek from him today, he is going to lead you as you wish today. Amen. And we're just going to open our mouths and our hearts and our ears to the Holy Spirit, to his still small voice. கேப்போமா, அப்பா இங்கே நிரப்புங்க ராஜா இந்த வேளையிலே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவி, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க. வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற, வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை இன்று முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு இறுக்கமாய் அவருடைய பாதத்தை நாங்கள் பிடிப்போமா இந்த நாளிலே? முத்தம் செய்வேன் உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி
சொல்லுவோமா உண்மையிலே கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தின் ஆவியினாலே ராஜா எங்களை நிரப்புங்க அப்பா. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ராஜா உம்முடைய அபிஷேகத்தின் ஆவி, உம்முடைய ரட்சிப்பின் ஆவி, உம்முடைய விடுதலையின் ஆவி ராஜா. Let it be poured out in our midst, poured out in every single person here, Father. நிரப்பிடுங்க என்னை உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. Thank you Holy Spirit. ஆவியானவரே இந்த மத்தியிலே நீங்க உலாவுங்க ராஜா. இந்த நாளிலே நீங்க பேசுங்க இயேசுப்பா, நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. We want you to move in our midst, Father. We want to hear your voice. We want to seek your face this morning, ராஜா. உங்க முகத்தை நீங்க மூடாதபடி ராஜா எங்கள் மேலே பிரகாசிக்க செய்யுங்க கர்த்தாவே. Father, fill us so that we may be able to seek your face, to discern your glory, Father. Nandri Raja, Nandri Raja. God is clearly speaking to our church, and He has been clearly speaking to us throughout the entire year, I think. காதுள்ளவன் அதை கேட்க கடவன். Amen. Whoever of you has the discernment, whoever of you here hears his voice, we as his sheep should follow him. Amen. Because he is clearly speaking to you. I don't know what he is speaking to you, because he will speak to me differently, he will speak to you differently, but you are able to clearly listen to his voice. கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாட விரும்புகிறார் இந்த நாளிலே, and he has been doing that from our English service, and I can clearly see the anointing that he has within our church, that the desire that he has, that the will that he has for you. So throughout this worship I asked to just listen to his still small voice throughout the entire worship, and that you may feel a new experience from this worship today. Amen. இந்த நாளிலே நாங்கள் நன்றி பலிகளை நாங்கள் அவருக்கு செலுத்த போகிறோம், because what a good God he has been in our lives. Amen. அதற்காக தான் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த நாளிலே. அதனால உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆடி பாடி நடனம் ஆடி இந்த நாளிலே நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துவோம். Amen. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி
சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஆராதனை செய்கிறோம். அவரையே துதிப்போமா? உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை செய்கிறோம். உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய். அவருக்கே ஆராதனையே. நாங்கள் பாடுற வார்த்தைகள் என்ன? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நன்மைகள் செய்கிற தேவன், அவர் செய்த தேவன். ஆனால் சில பேர் இந்த நாளை நாங்கள் ஒரு குழப்பத்தோட தான் நாங்கள் பாடுகிறோம். இந்த பாடலை நன்மைகள் செய்வாரா மாட்டாரா, கிருபையை அளிப்பாரா மாட்டாரா என்று ஒரு கன்ஃபியூஷனோட தான் நாங்கள் பாடுறோம். இந்த நாளிலே லைஃப் அண்ட் டெத், the power of life and death rests in your tongue. உங்களுடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளிலே? You have the power to make and you have the power to break through your tongue. இந்த நாளிலே நீங்கள் அறிக்கை செய்ய போகிறீங்க. கர்த்தருடைய பாதத்தை எப்படி நாங்கள் இந்த முதல் பாடலில் நாங்கள் கட்டி பிடித்தோமோ அவருடைய பாதங்கள் மாத்திரம் நமக்கு போதும். ஏனென்றால் ஏற்கனவே அதிகாரத்தை கர்த்தர் நம்மள வைத்து விட்டார். இந்த நாளிலே உங்களுடைய நாவிலே நீங்க அறிக்கை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் இந்நாள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர செய்வார் என்னுடைய தேவன். Amen. Because when you declare with your mouth, you will see the prosperity come to life and you will see the fruits of your labor. Amen. Amen. அதனால மறுபடியும் நாங்க முதல்ல இருந்து பாட போகிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வியாபியா இருக்கிறார் நம்ம மத்தியிலே. Amen. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவர், நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன்னதமானவரே, உயர்வை தரு. அறிக்கை செய்ய இந்த நாளை வாய்களை திறந்து, உன்னதமானவர், எனக்கு உயர்வை தரப்போகிற தேவன், உயர்வை தருபவரே, சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. ஆஹா, சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு
செய்பவரே, என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. ஆமென். என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் ஆத்மநேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஆஹா, என் ஆத்மநேசர் நீரே, என் அன்பு. இறுதியாக உங்களுடைய முழு பலத்தோட ஆராதனைய ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. கரங்களை தட்டி give God the praise, give God the glory. எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன் அவர். For man can only see your face, but our God searches my heart. He searches my innermost thoughts, and He knows your desires. He knows the way that He has planned for your life. இந்த நாளை ஒப்பு கொடுத்துருங்க எல்லா வழிகளை, எல்லா திட்டங்களை, எல்லா எண்ணங்களை, நோக்கங்களை, வாஞ்சைகளை. என்னுடைய கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் அவர். Amen. For what He has promised, He will fulfill in my life. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஒரு பழைய பாடல் ஒன்று எல்லோருக்கும் தெரிந்த பாடல், மாறிடா என் மானேசரே. அவர் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதது. ஆமென். மாறிடா என் மானேசரே, ஆஹா, மாறாதவர் அன்பின் ஆளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிதே. மாறிடா என் மானேசரே, ஆஹா, மாறாதவர் அன்பின் ஆளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாறிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியா. எனக்காக இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிது ஏதும் வேறில்லையே, இன ஏதும்
you're walking through a valley and there are shadows all around, do not fear, He will guide you, He will keep you safe and sound. Why? Because He has promised. He has promised to never leave you nor forsake you, and His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners, so unworthy, still for us He chose to die. Filled us with His Holy Spirit, now we can stand and testify. 'Cause His love is never ending, and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good. God is good. He's so good. God is good. God is good all the time. Amen. God, you are so good in my life, Father. Even when we were sinners, even when we were unworthy, Father, we were undeserving of your love, you chose to die for us. எங்களுக்காக அந்த சிலுவையிலே நீங்க எங்களுடைய இடத்தை நீங்கள் எடுத்தீங்களே ராஜா. தகுதி இல்லாத பாத்திரமாய் நாங்கள் இருந்தாலும் கூட எவ்வளவு நல்ல தேவனாய் நீங்க இருந்திருக்கிறீங்க ராஜா. Lord, we invite you once again in our midst, Father, that you fill us today with your grace, with your compassion, with your love, with your anointing and with your spirit, Father, in order to break every chain, whatever chains that we may be bound by, Father. எங்கெங்கெல்லாம் கட்டுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதோ இந்த நேரமே கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்திலே. Father, you are a miracle working Father, and we thank you, Jesus, for you have the ability to break every chain, every power, every dominion over my life, and we thank you. We thank you, Jesus. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களிலே உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே.
and give thanks to God. கர்த்தரே, இந்த நாளிலே you invite him into your midst today, because he is mighty, he is a deliverer, he is a way maker, and he is a promise keeper in my midst, church. இந்த நாளிலே உங்களுடைய குரலை உயர்த்தி நீங்க just invite the Spirit, just ask for the Spirit to move in this place. நீங்க நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. Father, we ask that you move in my midst, Father, that you remain good in everything in my life, Jesus. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாளிலே it is not according to your ability that he judges you, it is not according to your talents or your wisdom that he discerns you. இந்த நாளை கர்த்தருக்கு தேவை உங்களுடைய இருதயம் மாத்திரம். ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு when you come before to the presence, to the throne of the Father, that is all he needs, an empty vessel. இந்த நாளிலே தகுதி இல்லாத எங்களை இந்த நாளை தகுதிப்படுத்தின தேவனுக்கு நன்றிய மாத்திரம் சொல்லி just invite the Spirit to dwell in your heart, that he may use you, that he may take you and break you and mold you into whatever he wants you to be. இந்த நாளை ஒப்பு கொடுங்க உங்களை. Father, I invite you to break me and shape me into what you want of me, Father. Let your will be done in my life. Let your will and your word alone prevail in my life. இந்த நாளிலே சாத்தான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இந்த உலகம் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, ஆனால் நீர் என் மேலே என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ, இந்த நாளிலே என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ ராஜா, அதின்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்க இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. We come before your throne as empty vessels, Father, that your word be spoken over our lives, Father. Thank you, Jesus. Hide me now under your wings. Cover me within your mighty hands. Hide me now under your wings.
எல்லாமே நீங்க இயேசுப்பா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீங்க இருந்தா எனக்கு எல்லாம் இருக்கு ராஜா. With you but there is nothing, Father. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். அவருடைய வல கரத்தை பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வல கரம் பிடித்து என்னுடைய ஆசை ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, என் தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதானே. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாய் இந்த 11வது மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு குடும்பமாய் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். Heavenly Father, in the name of your Son Jesus Christ, as a family we've gathered here on the first Sunday of the 11th month of this year. உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் இன்றைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உமக்கு கொடுக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். As the scripture says, do not abandon the church gathering. We have gathered here to praise and worship you, to give reverence to you and to give back what you have blessed us, so Father. Thank you for this opportunity once again. கடந்த 10 மாதங்கள் எவ்வளவாய் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Look back at the 10 months that have gone past and all the wonderful things that you have done for us in our lives. We thank you from the bottom of our heart. உம்மை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள். Blessed are those who have you as God. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கின்றோம். Lord, we today confess that you are our God. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி Lord, செலுத்துகிறோம். we give thanks for continuously blessing us, O Father. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய பிரகாரத்திலும் நீர் எங்களை இனுமாய் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for strengthening us through materialistic things and in spiritual aspects as well. கர்த்தரை தேடுங்கள் என்று நீர் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீங்கள். You told the Israelites to seek the Lord all the time. இந்த காலை வேளையிலும் நாங்களும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். And this morning time we also gathered here to see. நீர்தான் எங்களுக்கு ஆறுதல், You are our comfort. நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், You are refuge. நீர்தான் எங்கள் கேடகம். You are our shade. நாங்கள் உங்களையே உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம். Lord, we firmly hold on to you. இந்த காலை வேளையிலும் சிறுவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that this morning you bless the children of our. அவர்களுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகள் இனுமாய் வெளிவரட்டும் ஆண்டவரே. Lord, we ask that the talents they possess be revealed more அந்த and more. பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற பயங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். Whatever the fear that the children have, in the name of Jesus Christ, we pray that you rebuke and ஒவ்வொரு take them away. பிள்ளைகளையும் நீர் வருகிற நாட்களிலே இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you use each and every child abundantly for your ministries in the coming year. இவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Through them, let your name alone be glorified. உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. Intercede with us through the word of God. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை திறந்தருளுங்க. Open our ears to listen to
your word. இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். We ask that you streamline and capture our hearts. சிந்தனைகளை சிறைப்பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Capture our thoughts, O Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we ask and pray. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and glorify தயவு செய்து God? உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். Children, you may go for your classes. செய்தி முடிந்த பட்சத்திலே அவர்கள் மீண்டுமாய் நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். We kindly ask you at the end of the sermon, please bring them back. Praise be to God. Amen. Amen. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற உங்களோடு அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the name of our Savior Jesus Christ and on behalf of Bethany Kenton family, we welcome each one of you who is here today. கர்த்தருடைய சமூகத்திலே மீண்டுமாக இந்த 11வது மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். We have gathered once again on the first Sunday of the 11th month in the presence of God here. இப்பதான் ஆரம்பித்தது 10வது மாதம், ஆனால் 11வது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் வந்துவிட்டோம். It just feels that we just started the month of October, but we're already into November. இன்னும் சற்று நாட்களிலே 2026வது வருடத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். In a few more days we are going to enter into the year 2026. நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுக்க இருக்கின்றோம். We are going to take many decisions. தீர்மானங்கள் ஆரம்ப நாட்களிலே ஆரம்ப மாதத்திலே எடுப்போம், ஆனால் முடிவிலே தான் நாங்கள் தெரியும் எவ்வளவுக்கு அந்த தீர்மானங்களை நாங்கள் கை கொண்டிருக்கிறோம் என்று. At the start of each year we make resolutions, but at the end of the year only we will realize how much we've ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். But God has always அவர் remained நம்மை good. நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். He always leads us. ஆகவே தொடர்ந்தும் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். He is able to continuously lead us. ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பின்பதாக தேவனுடைய பந்திக்குள்ளாய் பானம் பண்ண கடந்து வருவோம். Let us listen to the word of God and then take part in the communion today. கடந்த முறை நான் உங்கள் மத்தியிலே ஒரு புத்தகத்திலே இருந்து வேதத்தை தியானிக்க நாங்கள் ஆரம்பித்தோம். Last time when I preached, I started preaching from a particular chapter. ஒரே ஒரு நிருபம் வேதாகமத்திலே 5 புத்தகங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். I told you there are 5 books in the Bible that has only one chapter. ஒபதியா பழைய ஏற்பாட்டிலும், Obadiah in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலே 2 யோவான், 3 யோவான் மற்றும் பிலோமோன், யூதா நிருபம் ஆகிய இவைகள் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட புத்தகங்களாக வேதத்திலே காணப்படுகின்றது. In the New Testament, 2 John, 3 John, Philemon and Jude are the books that have only one chapters in the Bible. கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தைரியமாய் போராடி கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க ஆரம்பித்தோம். And we started meditating last week. Victorious believers must fight courageously and always be with God. அதற்கு முன்பதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஊழியதாசன் நம் மத்தியிலே ஒரு தலைப்பிலே அங்கே செய்தியை கொடுத்தார். And even last week the wonderful servant of God started sharing a word of God from a particular topic. தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு நம்மை அழைக்கின்றார் தேவன். God is calling us to have fellowship with him. இன்றைக்கு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And if we are to have a victorious life, then we need to have constant fellowship with God. ஐக்கியம் இல்லாதபடி நாங்கள் ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. If you don't have fellowship, then you cannot live a victorious life. அதற்கு அவர் ஒரு வேத பகுதியை ஆதாரமாய் வைத்து அங்கே செய்தியை கொடுத்தார். And he based his sermon on a particular passage of the scripture and then shared the sermon. கடந்த வாரத்திலே நான் யூடியூபின் மூலமாக அந்த வார்த்தைகளை நான் தியானித்தேன். And through YouTube I was meditating the word of God the whole of last week. ஆழமாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதித்ததை நான் பார்க்கக்கூடியதாக I இருக்கின்றது. was able to say that he taught the word of God very deeply. நீங்கள் எத்தனை பேர் அதை உணர்ந்தீர்களோ தெரியவில்லை. How many of you understood that? I don't know. நாங்கள் இந்த வாரத்திலே நாங்கள் கொடுக்கிற செய்திகளை நீங்கள் அந்த வாரத்திலே நீங்கள் உங்களுக்கு ஏழுமானால் யூடியூப்பிலே மறுபடியுமாக நீங்கள் கேட்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். I kindly urge you to listen to the word of God through via YouTube throughout the week if you are able to. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே இருந்து அவர் வார்த்தையை பிரசங்கித்தார். I started preaching from 1 Corinthians chapter 1 verse 9 onwards. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்ற தலைப்பிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். And he started preaching 1 Corinthians chapter 9. Chapter 1 verse 9. Chapter 1 verse. தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதை குறித்து நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்றதை குறித்து அந்த தலைப்பிலே அவர் பிரசங்கித்தார். And he was speaking from the topic that the one who called us is true, so that we may have fellowship with God. அதற்கு ஒரு ஹீப்ரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். And he also used the Hebrew word. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் How இருக்கின்றது? many of you remember that? சொல்லுங்கள். கொயினோனியா. எஸ்,
கொய்னோனியா. Koinonia. கொய்னோனியா என்பதன் அர்த்தம் தேவனோடு ஒன்றாய் இருக்கும்படி. The meaning of koinonia is to be with God. இன்றைக்கு நாங்கள் ஜெயம் கொள்ளுகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தேவனோடு ஒன்றாய் இருக்க வேண்டும். And if we have to live a victorious life, then we need to be one with God. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அங்கே சிந்தை, சித்தம், வாஞ்சை எல்லாம் தேவனோடு ஒன்றாய் இருக்கும்படியாக. And having said that, he said, your thoughts, desire and will should be with God. கொய்னோனியா, Koinonia. ஒன்றாய் இருப்பது. To be together. அப்ப தேவனுடைய சித்தத்திலே நாங்கள் ஒன்றாய் இருப்பது. So to be God's will is for us to be தேவனுடைய சிந்தையிலே ஒன்றாய் இருப்பது. to be with his thought. தேவனோடு நாங்கள் வாஞ்சியாய் இருப்பது. And to have desire over him. என்பதை குறித்து அவர் நமக்கு போதித்தார். He taught all about that to us. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவருக்கு விற்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னார். And not only that, he said that we have been sold to God. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வேண்டி இருக்கிறார் என்று கூறியிருந்தார். And he said that God purchased us through shedding his blood. காரணம் என்னவென்றால் அவரோடு நாங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு. The reason for that, so that we may have fellowship with God. அவரோடு நாங்கள் நெருங்கி இருப்பதற்கு. So that we may be close with God. அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியதாக இருக்கும். That is when a child of God could live a victorious life. இன்ஃபர்மேஷன் நல்லதுதான், ஆனால் ரெவலேஷன் அதைவிட நல்லது என்று அவர் கூறினார். I said Information is good, but revelation is even better, he said. ஆகவே கிறிஸ்துவின் அறிவை குறித்து நாங்கள் வளர வேண்டும். So we need to grow in the knowledge of God. அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியதாக இருக்கும். That's when a Christian could live a victorious life. இன்றைக்கு நாங்கள் வேதத்தை வாசித்து இயேசுவை நாங்கள் வாசித்துக் கொண்டே போகலாம். Today we can continuously keep reading the Bible. ஆனால் எவ்வளவுக்கு நாங்கள் அவரை அறிந்திருக்கின்றோம்? But how much do we know him? எவ்வளவுக்கு நாங்கள் அவரை நாங்கள் நன்றாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அறிந்திருக்கின்றோம்? How much do we know him in our spiritual life? அதுதான் முக்கியம். That is what important. அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு முக்கியம். That is what is important for இன்றைக்கு a child நாங்கள் of God. வேதங்களை வாசித்துக் கொண்டே போகலாம். We can continuously keep reading நான்கு the Bible. ஆராதனைகளுக்கு வந்து கொண்டிருக்கலாம். We can continuously attend the Sunday கர்த்தரை church. துதித்து We பாடிக்கொண்டிருக்கலாம். can praise and worship God. ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்களும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. But all this information have been given unto எல்லா us. ஆலோசனைகளும் நமக்கு All கொடுக்கப்படுகின்றது. the guidance and advice ஆனால் have been எத்தனை பேர் given. நமக்கு அந்த வெளிப்பாட்டை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? But how many of you have actually learned that revelation? எவ்வளவுக்கு நாங்கள் ஆவியிலே நாங்கள் இன்னுமாய் கட்டப்பட்டு வருகிறோம்? How much more are we binded in spirit? எவ்வளவுக்கு நாங்கள் நம்முடைய அப்பாவை அறிந்து How வைத்திருக்கின்றோம்? much do we know our Father? இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். My dear children of God, God has called each one of us to be victorious in our அந்த lives. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாங்கள் விசுவாசத்திலே போராட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். And to receive that victory, that's why we have to fight in our spirit. ஏனென்றால் ஜெயம் கொள்ளாதபடி பக்க வழியாய் இன்றைக்கு சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டு அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாதபடி என்ன செய்கிறான்? அந்த ஜெயத்தின் அந்த ஆசீர்வாதங்களை நம்மிடம் இருந்து அவன் பிரித்து போடுகின்றான். So what the enemy does is, through many attempts and many ways, he tries to disrupt that victorious life that God has given us. ஆகவேதான் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் விசுவாசத்திலே போராட வேண்டும். That is why for us to live a victorious life, we need to fight in our spirit. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் இன்னாலும் போராடி நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தொடர்ந்தும் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். Each one of us as children of God, we need to continuously fight in our faith so that we could move forward. அதற்கு நாங்கள் இன்னுமாய் ஐக்கியத்திலே கர்த்தருடைய ஐக்கியத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும். And in order to do that, we need to be strengthened more and more in the fellowship with God. யூதா நிருபத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Shall we turn our Bibles to the book of Jude? புதிய ஏற்பாட்டிலே அங்கே பக்கம் 332வது பக்கம், Page number 332 in the New Testament. அங்கே 3வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை நீங்கள் If you read the latter part of verse 3, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று நாங்கள் பார்த்தோம். I felt I had to write and urge you to contend for the faith that was once for all entrusted to the saints. விசுவாசத்திலே நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். So you need to contend for your faith.
ஏன் இதை அவர் உணர்த்துகின்றார்? Why is he having the urge இன்றைக்கு to நாங்கள் say this? விசுவாசத்திலே தைரியமாய் போராடி நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு யூத ஆவியானவர் முன்னுமாய் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். That is why we can see the Holy Spirit revealing to Jude that we need to be content and have the fire to fight for our faith. அப்ப இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம். And when we receive salvation, what has been given unto us is the faith that we have over Christ. அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருப்போமானால் தான் நாங்கள் என்ன செய்யலாம்? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் முன்னேறி செல்லலாம். Only if we remain steadfast in that faith, that is when we could move forward to live a victorious life. இந்த வாழ்க்கைக்கு எதிராக சத்துரு பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பார். And the enemy will bring many things to turn you against this desire of God. சபைகளுக்குள்ளாக பலவிதமான காரியங்களை அவன் கொடுத்து கொண்டுதான் இருப்பான். And even among the church, he will put many things. நாங்கள் நாட்டப்படாதபடி, சபையிலே கனி கொடுக்கப்படாதபடி சத்துருவானவன் என்ன செய்வான்? நம்முடைய சிந்தனைகளிலே அவனும் காரியங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். The enemy will keep constantly putting things in our thoughts so that we do not be rooted in the church. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யூதா அங்கே சபைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தன்னுடைய ஒரே ஒரு நிருபத்தை அவர் விளக்கி கூறுகின்றார். And that is why Jude, through the help of the Holy Spirit, is trying to tell the saints of the church through the one book he wrote in the Bible. பக்க வழியாய் சத்துரு வந்து அவர்களுடைய விசுவாசத்தை குழப்புகின்றார். The enemy comes through all sideways and disturbs their faith. அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாதபடி அவருடைய விசுவாசத்திலே ஒரு தளர்ச்சியை கொண்டு வருகின்றார். And he brings a detriment in their spiritual life so that they could not live according to the faith. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலகட்டத்திலும் இப்படியாக சத்துரு ஒரு விதமான காரியங்களை அவன் பக்க வழியாய் கொண்டு வந்து கொண்டுதான் இருப்பான். காரணம் என்ன? நானும் நீங்களும் அந்த நித்தியத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கூடாது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க கூடாது என்று அவனும் பக்க வழியாக ஒரு சில காரியங்களை, திட்டங்களை, எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளிலே விதைத்துக் கொண்டே இருப்பான். And my dear children, even these days the enemy will bring many things through all avenues possible so that we may not be rooted in the church and we not be steadfast in our faith. நம்மளோடு ஐக்கியம் உள்ளவர்களும் சில நேரத்திலே அப்படியான காரியங்களை நமக்குள்ளாய், சிந்தனைகளுக்குள்ளாய் கொண்டு வருவார்கள். And even people who have fellowship with us may sometimes bring things like that in your thoughts. ஆகவே தான் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That is why we need to be very careful. யூதாவிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். And I believe and I have faith that you have read this chapter in கடந்த முறை நாங்கள் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். Last time when we meditated on this word, we started from verse 17 to 19 onwards. மீண்டுமாக அதை வாசித்து நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம். Once again, let us read that and then start meditating today. வாசியுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தாங்கள் துன்மார்க்கரான இச்சைகளின்படி நடக்க பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாசத்தாரும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாவே. In English. But dear friends, remember what the apostles of our Lord Jesus Christ foretold. They said to you, in the last time there will be scoffers who will follow their own ungodly desires. These are the men who divide you, who follow mere natural instincts and do not have the Spirit. ஆதி முதல் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். See, we can see from the beginning the apostles are trying to emphasize the same யார் point. அப்போஸ்தலர்கள்? Who are the apostles? கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்கள். Those who did ministry together with Jesus Christ. அப்ப அவர்கள் மறுபடியும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். They are constantly reminding you of that. எதை வலியுறுத்துகிறார்கள்? What are they reminding you of? சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை கொண்டு வருவான். The enemy will bring many trials in your life. நம்முடைய சிந்தனைகளை சிறை பிடிப்பான். He will capture your thoughts. எங்களை கிறிஸ்துவின் பக்கமாய் இருந்து விலகி மறுபக்கமாய் திருப்பி விடுவான். He will divert our attention from Christ to the other side. ஆரம்பத்தில் இருந்து அப்போஸ்தலர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். And from the beginning the apostles are constantly reminding us of this. இன்று பாருங்கள், தேவனுடைய ஊழியர்கள் இதைத்தான் And கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். this is what the ministers of God are saying that today as well. கர்த்தர் நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, My dear beloved, God has called us to live a victorious அப்ப life. நாங்கள் அவைகளை எண்ணி பார்க்க
பார்க்க So வேண்டும். we need to think of it. இன்றைக்கு நமக்கு ஒரு காரியம் நடக்கும் என்றால் If something happens to us today, இது கர்த்தரால் வருகிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we need to examine and see whether this is actually from God. இது ஆவியானவர் மூலமாக எனக்கு கிடைக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க We need வேண்டும். to examine whether this has been received by me through the Holy அப்படிப்பட்ட Spirit. உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து We are கொண்டிருக்கின்றோம். living in that kind of a world today. இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை வாழவில்லை, இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. The life that we live today is not the life that people lived 2000 years பல ago. காரியங்கள் இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. There are many things in front of us today. அப்ப நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். So you and I have been carefully separated to live a victorious இந்த life. உலகத்திலே இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். We have been separated from this world. அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். And we have been converted as his அவர் children. தம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயம் கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் வேண்டி And he இருக்கின்றார். has bought each one of us by paying a huge price through his blood. ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்தும் நம்முடைய விசுவாசத்திலே போராடிக் கொண்டிருக்க வேண்டும். And that is why we need to constantly fight in our faith. சற்று நாங்கள் நித்திரை கொண்டு விடுவோமானால் பிசாசு நம்மை வஞ்சித்து விடுவார். Even if you stop or relax for a minute, the enemy will deceive you. ஆகவேதான் ஆதி முதலாக அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் சபைகளுக்கு. That is why apostles have been foretelling this for a long இன்று time. ஊழியர்கள் இந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். Even the ministers of this century are saying நாங்கள் the same. இன்னுமாய் பலப்பட வேண்டும். We need to be strengthened நாங்கள் more. இன்னுமாய் தைரியப்பட We வேண்டும். need to be bold a bit நாங்கள் more. இன்னுமாய் கட்டப்பட We வேண்டும். need to be binded a bit நாங்கள் more. இன்னுமாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் And we need to stand firm in our faith என்று more. ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து போதித்துக் And கொண்டிருக்கின்றார். the Holy Spirit is constantly teaching us. பாருங்கள், பவுல் அங்கே ஒரு இளம் ஊழியனுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கின்றார். See, we can see Apostle Paul advising a young minister இளம் ஊழியன் அங்கே ஊழியத்திலே விழுந்து விடாதபடி, so that the young minister may not fall in his இளம் ஊழியன் அங்கே உலகத்துக்கு பின்பதாய் போய்விடாதபடி, so that this young minister may not run behind the ஒரு world. இளம் ஊழியனுக்கும் அவர் ஆலோசனை கொடுக்கின்றார். And he's advising a young minister. உங்களுக்கு தெரியும் யார் அவர் என்று. You all know who that is. தீமோத்தேயுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், If you look at the life of Timothy, பவுல் தன்னுடைய ஆலோசனைகளை தீமோத்தேயுக்கு கொடுக்கின்றார். Paul constantly gives his counseling and advice to தீமோத்தேயு Timothy. தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியனாக இருக்கின்றார். Timothy is a young minister, அப்ப அவன் விழுந்து விடாதபடி so that he may not fall. அவனுக்கு எச்சரிக்கையாக ஒரு சில காரியங்களை வலியுறுத்துகிறதை நாங்கள் வேதாகம ஆதாரங்கள் மூலமாய் பார்க்கலாம். So the biblical evidence we can see Apostle Paul giving warnings to Timothy so that he may not இளம் fall. ஊழியர்களையே பிசாசானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான். All these young ministers are being constantly deceived by this enemy. பெரியோர்களையும் அவன் வஞ்சிக்கின்றான். He's even deceiving the ஆனால் mature இளம் ones. ஊழியர்களையும் இன்னுமாய் வேறு பிரித்துக் கொண்டிருக்கின்றான். But even the young ministers, he is separating them differently. விசுவாசத்திலே அவர்கள் கொஞ்சம் தளர்ந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? தன்னுடைய பக்கமாய் இழுத்து விடுவான். And if they sort of fluff a little bit in their faith, then he drags them towards them. அங்கே அந்த இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக பவுல் அவருக்கு எச்சரிக்கிறதை நாங்கள் வேதத்தின் மூலமாக காணலாம். And we can very clearly see in 1 Timothy chapter 4 verse 1 onwards, Apostle Paul very clearly warning Timothy. வாசியுங்கள். Shall we read that? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, வெளிப்படையாய் ஆவியானவர் சொல்லுகிறார். பிற்காலங்களிலே பிற்காலங்களிலே நாங்கள் வாழ்கிற இந்த காலகட்டங்களிலே மனசாட்சி நம்முடைய மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். The Spirit clearly says that in later times some will abandon the faith and follow deceiving spirit and things taught by demons. விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். They'll move away from their faith. கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். they are abandoning their faith. ஏன் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள்? Why are they abandoning their faith? அங்கே மேலே உள்ள வசனங்கள் அதை கூறுகின்றது. The verses before that says that பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து. they listen to the teachings of the இன்றைக்கு demons. நாங்கள் எப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு செவி கொடுக்கின்றோம்? What type of teachings are we hearing today? ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்படாதபடி, ஆண்டவருடைய ஆலயத்திலே செலுத்தி
வைத்திருக்காதபடி இன்றைக்கு அநேக காரியங்களை நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலக்கும்படியாக பிசாசு நம்முடைய எண்ணங்களிலே போட்டுக் கொண்டிருக்கின்றார். The enemy is putting many things in our mind so that we may not be rooted or flourishing in the temple, so that we be deceived in our faith. பிற்காலங்களில் அங்கே பார்க்கிறோம் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். And we can see that they have been burnt in their heart. தைரியமாக பொய் சொல்லுவார்கள். They boldly say lies. கிறிஸ்தவர்கள் கூட தைரியமாக பொய் கூறுகிறார்கள். The Christians are hypocritical lies. மனசாட்சியிலே சூடுண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். And their conscience have been seared with the hot அந்த iron. விசுவாசத்திலே இருந்து விலக்கி விடுவதற்கு இன்னைக்கு பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். So to separate you from them faith, they are saying lies and deceiving you. பிள்ளையே, அதற்காக கர்த்தர் இன்னையும் உன்னையும் அழைக்கவில்லை. My dear children of God, God has not called you and me for that purpose. இன்றைக்கு ஜெயம் கொள்கின்ற வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை பிரித்திருக்கின்றார். God has separated us to live a victorious life. விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். God has called us to stand firm in our faith. இன்றைக்கு இறுதி வரை நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We need to protect our faith until the end. அப்பொழுதுதான் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியதாக இருக்கும். That is when we could live a victorious life. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, My dear children of God, பாருங்கள், அது சொல்லிவிட்டு சொல்கிறார், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. and he says, having said all this, you be an example to the ஏன் faith. விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும்? Why do you have to be an example to the believers? இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தேவ சபையில் இருக்கிறவர்கள் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். And those who are in the church today should be examples to the others. எப்படிப்பட்ட காரியங்களிலே மாதிரியாய் இருக்கும்படி அவர் கூறுகின்றார். And what type of things that they should be an example? இன்னும் ஒரு விதத்திலே சொல்லப்போனால் அவர்களுக்கு உதாரணமாய் இருக்கும்படியாய் கூறுகிறார். So he's in other ways he's saying that we need to set இந்த காரியங்களிலே நீங்கள் உதாரணமாய் இருங்கள். these matters you need to set an example. இளம் ஊழியனுக்கு சொல்கின்றார், He's saying this to a young minister. சபைக்கு சொல்கின்றார், He's saying this to the church. என்னென்ன காரியங்களிலே நாங்கள் மாதிரியாய் இருக்க வேண்டும்? What are the things that we need to set an example of? என்னென்ன காரியங்களிலே நாங்கள் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும்? What are the things that we should be an example of? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். With me, turn. அங்கே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Let us read to 1 Timothy 4 chapter verse 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Don't let anyone look down on you because you are young, but set an example for the believers in speech, in life, in love, in faith and in purity. எத்தனை காரியங்கள் சொல்லப்படுகிறது? How many things have been said there? நீங்க வாசித்தீங்க? 5. 6. Yes. 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. யாருக்கு சொல்லப்படுகிறது? There are 6 things that have been said. Who is it being said இளம் to? விசுவாசியை பார்த்து, He's looking at a young believer and saying, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. let no one look down on you. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், ஒருவரும் நம்மை அசட்டை பண்ணாதபடி இந்த காரியங்களிலே நாங்கள் மாதிரியாய் இருக்க வேண்டும். So that we are calling ourselves Christians, so that no one looks down on us, we need to be very careful. நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். We need to stand firm in our faith. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் வேறு We பிரிக்கப்பட்டிருக்கிறோம். have been separated to live a victorious life. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகின்றோம். We are remaining as children of God. அப்ப ஒருவரும் நம்மை அசட்டை பண்ணாதபடி, so that no one looks down on நம்மை us. அசட்டை பண்ணுவதற்கு சத்துருவானவனும் காரியங்களை நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே போட்டுக்கொண்டே இருப்பார். The enemy will constantly put things in our thoughts so that people will start looking down on us. யாருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கின்றோம் தெளிவாக? Whose voice are we listening to clearly? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கின்றோமா? Are we listening to the voice of the Spirit? மாம்ச சத்தத்தை கேட்கின்றோமா? Or are we listening to the voice of the flesh? அன்பியான தேவ பிள்ளையே, நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We have been called to live a victorious life. இன்றைக்கு சபையிலே நாட்டம் படாதபடி இன்றைக்கு என்ன செய்வான்? சத்துருவும் நம்மை அந்த சபையிலே இருந்து பிடுங்குவதற்கு அவன் பலவிதமான காரியங்களை, எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களிலே விதைத்துக் கொண்டே இருப்பான். And the enemy will constantly be putting things in your heart so that you will be separated from this and you will be set apart from the church of our people. நம்முடைய வார்த்தையிலே நாங்கள் மாதிரியா இருக்க வேண்டும். We need to be an example in our speech. எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவிலே இருந்து புறப்படுகின்றது? What type of words that are leaving our mouth? We need to be very careful. நாவிலே இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The words that came out of the mouth of Jesus Christ have been
been given to us in the Bible. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்கின்றோம்? What type of words are we using in our family life? தேவனுடைய குடும்பத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம்? In the family of God, what type of words are we using? அந்நிய மதத்தவர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசுகின்றோம்? What type of words are we using in the midst of people of other எங்கள் religion? வார்த்தையிலே நாங்கள் மாதிரியாய் இருக்க வேண்டும். We need to be an example in our கிறிஸ்து speech. இயேசுவின் வார்த்தைகள் எங்களுடைய நாவிலே இருந்து புறப்பட வேண்டும். The words of Jesus Christ should leave from our tongue. நாங்கள் போராட வேண்டும். We need to constantly keep striving விசுவாசத்திலே for it. போராட வேண்டும். We need to constantly fight in our கிறிஸ்தவ faith. வாழ்க்கை விசுவாசத்திலே போராடுகிற வாழ்க்கை. The life of Christian is the fight in faith. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்காக வாழ நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து அவருக்காக நாங்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Once accepting Christ, we are giving our life to Him so that we could move forward in Christ. இன்றைக்கு அன்பிலே நாங்கள் மாதிரியாய் இருக்க. And we need to set an example in love. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துகிறதிலே நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். We need to be quick to love one another. கணவன் மனைவி அன்பிலே முந்திக் கொள்ள வேண்டும். Husband and wife need to be quick to love சபையிலே one another. சகோதர சகோதரிகள் அன்பிலே நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். Church brothers and sisters, we need to be quick to love வேலை one another. ஸ்தலங்களிலே நாங்கள் நம்முடைய அன்பிலே முந்திக் கொள்ள வேண்டும், மாதிரியாய் இருக்க வேண்டும். In the workplaces, we need to be quick to love one another and set an example. in ஆவியிலே love. நாங்கள் மாதிரியாய் இருக்க வேண்டும். And in spirit, we need to set an விசுவாசத்திலே example. நாங்கள் மாதிரியாய், And in faith, we need to கற்பிலே be. நாங்கள் மாதிரியாய், And in purity, we need to be விசுவாசிகளுக்கு example. நாங்கள் மாதிரியாய் இருக்க வேண்டும். And in faith, we need to be example. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். This morning time, let us think. இன்றைக்கு நாங்கள் கடைசி காலங்களிலே அங்கே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்பி பலவிதமான காரியங்களை இன்றைக்கு போட்டுக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் தான் தெளிவுள்ளவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? விசுவாசத்திலே தைரியமாய் போராடி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் எங்களை தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க So வேண்டும். in the last days, those hearts who have been wounded by hot iron will bring out lies so that we could be distracted from our faith. But in the last days, we need to be with the people with clear conscience and continue to lead what God has asked us. அப்போஸ்தலர்களால் இது முன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. It has been foretold by the apostles. இப்படிப்பட்ட காரியங்கள் சபைகளுக்குள்ளாக வரும் என்று அங்கே முன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. It has already been foretold that these things will come into church. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சபைகளுக்குள்ளாக பார்க்கிறோம், காண்கின்றோம். And we see and hear all those aspects amongst the church today. பேதுருவும் ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டார். Even Peter was an apostle. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற பொழுது இப்படியாக எழுதுகின்றார். When Apostle Peter writes in his epistles, he writes as 2 follows. பேதுரு 3:3 நாங்கள் வாசிக்கின்றோம். In 2 Peter 3:3 we read, வாசியுங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து போதும், அவ்வளவு போதும். first of all, you must understand that in the last days, scoffers will come, scoffing and following their own evil desires. பரியாசக்காரர் வந்து பரியாசம் பண்ணுவார்கள். They will scoff at நீ இந்த everything. சர்ச்சுக்கு போறாயே, You are going to this உனக்கு church. என்ன? What is ஏன் இந்த சர்ச்சில் என்ன வருது உனக்கு? what is the work இந்த that you have in இப்படியாக the church? பலவிதமான பரியாச காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டே என்ன செய்வார்கள்? விசுவாசத்திலே இருந்து நம்மை பிரித்து விடுவார்கள். They will constantly mock you so that you could be separated from your faith. அங்க அந்த நேரம் போற இந்த நேரம் போற என்று சொல்லி என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சிந்தையிலே போட்டு என்ன செய்வான்? ஏளனம் பண்ணி நம்மை கிறிஸ்துவிடத்திலே இருந்து பிரிப்பதற்கு காரியங்களை போட்டுக் கொண்டிருப்பான். They will mock you constantly as to why you are going to church at this time, what you are doing at church, and so that we be separated from our faith. ஏனென்றால் அவர்கள் தங்கள் சுய இச்சைகளிலே நடக்கின்றார்கள். Because they are following their own evil desires. நானும் நீங்களும் நம்முடைய சுய இச்சைகளிலே நாங்கள் நடக்கிறவர்கள் அல்ல. You and I are not the people who act on our கிறிஸ்துவை desires. ஏற்றுக்கொண்ட பின்பு யார் நமக்குள்ளாக இருக்கிறார்? Once accepting Jesus Christ, who is in ஆவியானவர் us? நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit dwells in us. ஆவியானவர் தான் அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகின்றார். And the Holy Spirit is leading us according to His நாங்கள் will. நம்முடைய சுய இச்சைகளின்படி நாங்கள் நடக்கவில்லை. We are not acting according to our own ஆவியானவர் desires. நமக்குள்ளாக இருந்து அவர் போதித்துக் The கொண்டிருக்கின்றார். Holy Spirit dwelling in us is constantly teaching ஆகவேதான் us. நாங்கள் வெளிப்பாட்டிலே பார்க்கிறோம், 7 சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. That is why in the book of Revelation we see that to the 7 churches, all those who have ears hear what the Holy Spirit அவர் is சுய saying. இச்சையினாலே
நடக்கின்றவர்கள் தங்களுடைய மாமிச பிரகாரமாக நடக்கிறார்கள். And those who act according to their own evil desires act according to their flesh. மாமிச காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள். They are always constantly thinking about worldly flesh. ஆவியானவர் நம்மை நடத்துவாரானால் But if the Holy Spirit leads us, ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் சிந்திப்போம். we will think only of spiritual things. தேவனுடைய காரியங்களை நாங்கள் சிந்தித்து செயல்படுவோம். We will think of the matters of God and move forward. தேவனுக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். We will rise and shine for God. சபையாக ஒரு தேவனுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். We will commit ourselves to live a victorious life as a church. நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம். Until the end we will protect our faith. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, My dear children of இந்த God, காலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்தில் இருந்து என்னையும் உங்களையும் வேறு பிரித்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவருடைய உன்னத பணிக்காக நம்ம இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கின்றார். My dear children of God, that's why God has separated us from this world and kept us to do His ministry and kept us in this church. இவர்கள் பாருங்கள், மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் சிறந்தவர்கள் என்று காண்பிப்பார்கள். See, they will try to portray that they are better than the others. சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், The one who act according to their own desires. எனக்கு எல்லாமே தெரியும் என்று அவர்கள் தங்களையே மெழுகுபடுத்தி தங்களை காண்பிப்பார்கள், வெளிப்படுத்துவார்கள். They will reveal themselves as if they know everything. சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? பிரிவினைகளை கொண்டு வருவார்கள். So those people of this nature, they will bring separation in the church. கவனமாய் இருக்க வேண்டும். We need to be very careful. விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க We need வேண்டும். to stand firm in our faith. கர்த்தர் அதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். That is why God has called us. 20வது 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us read verse 20 and 21. யூதா 20:21. Jude 20 and 21. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்பொழுது பாருங்கள், யூதா பரிசுத்தவான்களுக்கு சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. மறுபடியும் பாருங்கள், விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். And having said that, Jude now goes on to say, but you, dear friends, build yourself up in your most holy faith and pray in the Holy Spirit. Most holy place, மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. Build yourself up in your most holy faith. அப்ப நாங்கள் நாளுக்கு நாள் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். So we need to build our faith on a daily basis. விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருந்து சத்துருவை மேற்கடிக்க வேண்டும். So we need to be firm in our faith so that we can defeat the enemy. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. He has no authority over the child of God. இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவனின் காலின் கீழாய் இருக்கின்றார். பிசாசானவன் காலின் கீழாய் இருக்கின்றான். நமக்கு அவனை நசுக்குவதற்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். The enemy is the feet of the children of God. God has given us the authority to step on him. கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே தியாகம் பண்ணி பிசாசின் மேலே வெற்றி சிறந்து இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கின்றார். And on the Calvary cross he conquered over this enemy and he is now still a living God. இன்றைக்கு பழைய பாட்டிலே பார்க்கின்றோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே விழுந்தபடியினாலே அங்கே இந்த ஜனங்களை மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். And we see in the Old Testament that the Israelites sinned so much that God chose to give his only begotten son. அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதிப்பட வேண்டும். So my dear children of God, we need to be firm in our faith. விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who remain strong in our faith. அப்ப எப்படி நாங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட முடியும்? How could we be firm in our faith? கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் தொடர்ந்து தியானிக்கின்ற பொழுது, When we constantly meditate the word of God, அவருடைய போதனைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது, when we listen to his teachings, விசுவாசத்திலே உறுதிப்படுத்திக் that's கொள்கிறோம். when we could be firm in our faith. விசுவாசத்திலே நாங்கள் வளரக்கூடியதாக இருக்கின்றது. That's when we could grow in faith. ஆகவே வேதத்தை படித்து தியானிப்பது மிகவும் முக்கியமாய் ஒரு தேவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. It's a very important aspect in the life of a child of God to read and study the Bible. எவ்வளவுக்கு ஒரு போர் சேவனுக்கு அவனுக்கு அந்த ஆயுதம் முக்கியமோ, அதே போல கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு வேத வாக்கியம் முக்கியமாக இருக்கின்றது. How important the weapon is to a soldier, children of God or Christian,
for them it is very equally important the word, the Bible. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை விசுவாசத்துக்குள்ளாய் நடத்துகிறது. The word of God is the one that leads us into கர்த்தருடைய faith. வார்த்தை தான் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கின்றது. Word of God teaches us to live a victorious life. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, So my dear children of இன்னைக்கு God, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தான் செழித்திருப்பார்கள். those who are rooted in the temple of God, that those people will be எப்படிப்பட்ட flourishing. செழிப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமாம்? What type of flourishment they will have உலக in their life? பிரகாரமான செழிப்பு, The worldly ஆவிக்குரிய riches பிரகாரமான செழிப்பு, and the spiritual இவை riches. இரண்டுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் எப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ஆலயத்திலே சபையிலே நாட்டப்பட்டவர்களுக்கு. So those who are rooted, they will, the church will receive both type of blessings and riches. அப்ப நாங்கள் விசுவாசத்திலே போராடி கொண்டுதான் இருக்க So வேண்டும். we need to constantly keep fighting in our faith. நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் இருக்க Let us வேண்டும். continuously remain firm in கர்த்தரோடு Christ. கூட நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க We need to be வேண்டும். people who walk with Christ. பரிசுத்த ஆவிக்குள் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். In Holy Spirit we need to pray. இன்றைக்கு ஜெப வாழ்க்கை அதிகமாய் காணப்பட வேண்டும். The spirit, the praying prayer life should எவ்வளவுக்கு எவ்வளவு increase. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம், How much are we praying நம்மை today? நாமே நாங்கள் ஆராய்ந்து Let பார்ப்போம். us examine ourselves. இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு ஜெபத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். How much importance are we giving for prayer? பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிறைந்து எவ்வளவாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம், How much are we praying filled in the Holy Spirit? நம்மை நாங்கள் ஆராய்ந்து We பார்ப்போம். need to examine ourselves. இனிமே நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் இனிமாய் எங்களை கொடுக்காவிட்டால் நாங்கள் வருகிற நாட்களில் இனிமாய் அர்ப்பணித்து ஜெப ஆவியிலே நிறைந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன? விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபத்தினாலே தான் நாங்கள் சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள முடியும். See, if you have to remain firm in your faith, then you need to increase your prayer time, because we can only defeat the enemy through our prayer. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், Having said that, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். And having said that, he goes on to say, keep yourself in God's love as you wait for the mercy of our Lord Jesus Christ to bring you to eternal life. அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு Protect yourself, guard yourself in அந்த love. அன்பிலே நாங்கள் We நிலைத்திருந்து need to remain in that அது love. மாத்திரமில்லை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். And not only that, we need to wait for the mercy of our Lord Jesus Christ to bring us to eternal life. அன்பான தேவ பிள்ளையே, My dear child நம்முடைய of God, தேவன் இரக்கமுள்ள தேவன். our God is a அன்பான merciful தேவன். God. He's a loving அவர் God. யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் He will அல்ல. never forsake or நீங்கள் leave anyone. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் வருகிற பொழுது, உங்களுடைய இருதயங்களை நீங்கள் அவருக்கு திறந்து கொடுக்கிற பொழுது, என் மகனே என்று அவர் உங்களை ஏற்று உங்களை விசுவாசத்தில் அவர் நடக்க பண்ணுவார். Whatever your circumstances may be, when you come to him in faith, he will accept you as his child, his son, daughter, and he will lead you to faith. நம்முடைய தப்பிதங்களை நாங்கள் அறிக்கை பண்ணுகின்ற பொழுது, When we confess our நம்முடைய பாவங்களை wrongdoings, நாங்கள் அறிக்கை பண்ணுகிற when we பொழுது, confess our sins, மன்னிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஒன்று, we have a living God who is forgiving God. கிருபை உள்ள தேவன் நமக்கு ஒன்று. We have a God who is full of grace. அவர் கிருபை என்று சொல்லிவிட்டு நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. And having said that he is a Lord of அந்த grace, and we cannot பாவத்திலே dwell இருந்து in sin. வெளிவந்து கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் இனிமாய் விசுவாசத்திலே ஓட வேண்டும். We got to leave that sin and come and confess and run for God in faith. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். We need to live a victorious life. அதற்காகத்தான் தேவன் நம்மை That is அழைத்திருக்கிறார். why God has called us. ஆகவேதான் அங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று அநேக வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசனி புத்திரத்திலே நாங்கள் பார்க்கலாம். In the book of Prophet Amos, we can see that seek Lord. நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 5வது அதிகாரம் ஆமோஸ், நேரம் போகிறது, நாங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். We don't have time, so when you go home, read Amos chapter 5. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை Seek the தேடுங்கள், Lord. அப்பொழுது பிழைப்பீர்கள். Seek the Lord so that you will be இன்றைக்கு saved. நாங்களும் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் பிழைப்போம். So only when we seek the God, that's when we shall live. லவோதிக்க சபையை பார்த்து அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். And he looks at the Laodicea church, you are neither warm or cold.
It will be better if இன்றைக்கு you have நாங்கள் warm எப்படியாக clothes. இருக்கின்றோம்? How are we today? நாங்கள் குளிராய் இருக்கின்றோமா? Are we remaining as அனலாய் cold? இருக்கின்றோமா? Or are we in கிறிஸ்து fire? இயேசுவுக்காக அனலாய் இருக்கின்றோமா? Are we being அல்லது in fire for குளிராய் Christ? இருக்கின்றோமா? Or we are just chilling out? நீ நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். God is asking us அன்றைக்கு today. லவோதிக்கா சபையை பார்த்து கேட்டு தேவன் இன்றைக்கு இந்த கென்டன் பெத்தனி சபையை பார்த்து நம்மை பார்த்து கேட்கிற நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம்? And the same Lord God who asked the church of Laodicea is looking at Kenton Bethany today and asking us what எங்களுடைய type of கிரியைகள் situation are we? எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது What are our works today? என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to examine ourselves. கடைசியாக நாங்கள் வாசித்து பரிசுத்த பந்திக்குள்ளாய் வருவோம். Finally, let us read and come to the Holy Spirit. 22 23 வாசியுங்கள். Shall we read 22, 23? யூதா Jude? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு சிலரை அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து பயத்தோடு ரட்சித்து மாமிசத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். ஹalleluya. Be merciful to those who doubt. Snatch others from the fire and save them. To others show mercy, mixed with fear, hating even clothing stained by corrupted flesh. மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கின்ற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். Hating even the clothing strained by corrupted flesh. மாமிச பிரகாரமாய் இன்றைக்கு கரைப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். Everything that has been stained through flesh, we need to abandon them. எது மாமிச காரியங்கள்? What are the things of the flesh? நம்முடைய பொய்கள், Our lies, நம்முடைய குற்றச்சாட்டுகள், our இன்னைக்கு accusations, ஒருவருக்கு ஒருவர் விரோதம் பேசுகிறது, speaking against each இன்னைக்கு other, மன்னிக்க முடியாத இருதயத்தோடு இருக்கிறது, having a heart that cannot மனைவியை forgive, நேசிக்க முடியாது இருக்கிறது, a heart that cannot love கணவனை his wife நேசிக்க or முடியாது husband, இருக்கிறது, one, பிள்ளைகளை நேசிக்க முடியாது இருக்கிறது. இதெல்லாமே மாமிச கிரியைகள். the one who cannot love the children. These are all நம்முடைய மாமிசத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை நாங்கள் வெறுத்து தள்ள we வேண்டும். need to hate even the clothing stained by the அப்பொழுதுதான் corrupted நாங்கள் flesh. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். That is when we could live a victorious life. விசுவாசத்திலே நாங்கள் அதற்காக போராட வேண்டும். We need to constantly strive in our faith. நம்மை for that. கரைப்படுத்துவதற்காகவே சத்துருவானவன் காரியங்களை போற்றுக்கொண்டே இருப்பார். The enemy will constantly keep putting things so that he could stain us. ஆகவே நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் இருக்க வேண்டும். So we need to be relentless in our faith and stand firm in our God. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவின் விசுவாசத்தை சந்தேகிக்கின்ற பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் வருகிறது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை The problem starts coming only we start doubting the faith of God. இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் சில நேரத்தில் பிரிந்து போனால் நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? இரக்கம் பாராட்டி அவர்களை அந்த அக்கினியிலே இருந்து இழுத்து விட வேண்டும். So if those who are trying to separate themselves through these things, we need to be merciful to them and snatch them from the fire. கர்த்தருடைய பாதையில் இருந்து ஒரு நபர் விலகி போவாரானால் அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இரக்கம் பாராட்டி அவர்களை என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த பாதாளத்தில் அந்த அக்கினியிலே இருந்து அவர்களை தூக்கி மறுபடியும் கிறிஸ்துவின் விசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாய் இருக்கின்றது. The life of a Christian is to be merciful to the people who are deviating from the will of God, so that we could snatch them from the fire and save them. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children, இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை நமக்கு தெரிந்தால் அவர்களை நாங்கள் மறுபடியும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் ஆண்டுடைய பிள்ளையாக நாங்கள் கொண்டு வர so வேண்டும். if you know anyone of that nature, then we need to bring them back as children of God into the kingdom of God. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இறுதியாக said that he finally 24 25 வாசனத்தை நாங்கள் வாசிக்க Let us கேட்போம். read 24 and 25. வலுவாதபடி வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மீந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். To him who is able to keep you from falling and to present you before his glorious presence without fault and with great joy, to the one only God, our Savior, be glory, majesty, power and authority through Jesus Christ our Lord, before all ages and now forever. Amen. ஆமென். சர்வீஸ் முடிந்து விட்டது. ஆமென். அப்படியே ஆகும்.
Amen means அவர் let it சொன்ன happen. வார்த்தைகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும். Whatever the verse that he said, let it happen exactly like that in our life. வலுவாதபடி இருக்கின்ற பொழுது, When you do not deviate from கிறிஸ்து it. இயேசுவினோடு ஐக்கியமாய் இருக்கின்ற When பொழுது, you have fellowship with Jesus Christ. நம்முடைய நம்பிக்கை இன்னுமாய் விசுவாசத்திலே நாங்கள் அவரோடு உறுதியாய் பற்றி பிடிக்கின்ற பொழுது, And in our hope and faith to hold on to him firmly. என்னையும் உங்களையும் வலுவாதபடி அவர் காக்கிறதற்கும், அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். And he is able to lead you in glory, in majesty and power, to stay in his glorious presence without fault and with great joy. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். What a God we have. அருமையான தேவ பிள்ளையே, Mighty child of God. இன்னைக்கு நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசத்தில் தைரியமாய் போராடி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம். So that we could live constantly in the life of faith, we need to be fighting to uphold our faith. மறுபடியும் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபத்தோடு தேவனுடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண எங்களை ஆயத்தப்படுத்துவோம். Once again, let us go back to 1 Corinthians chapter 1 verses 8 and 9 and then take part in the communion. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். He will keep you strong to the end so that you will be blameless on the day of our Lord Jesus Christ. God, who has called you into fellowship with his Son, Jesus Christ our Lord, is faithful. நாங்கள் குற்றம் சாட்டப்படாதபடி முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படியாய், so that we be strong to the end and so that we be blameless. அவரோடு ஐக்கியமுள்ளவர்களாய், Those who have fellowship with him, அந்த ஐக்கியம் இன்னுமாய் பலப்படட்டும். so that fellowship be strengthened more. இன்றைக்கு எப்படியாய் கணவன் மனைவியினுடைய ஐக்கியம் பலப்படுகிறதோ அதே போல இன்னும் அதிகமாய் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்முடைய ஐக்கியம் இன்னும் பலனுள்ளதாய் இருக்க வேண்டும். How a fellowship between husband and wife is increased on a daily basis, we have to be increasing our fellowship with God even more than that. எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்தான் முதன்மை ஸ்தானம். So in each one of our individual life, he takes the அவருக்கு முதன்மை priority. இடத்தை கொடுக்கின்ற பொழுது He takes the first place and priority in our life. அவர் எங்களை நடத்துகிற When தேவனாய். we give that and do that, he will lead us. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். shall we prepare ourselves this morning? இந்த சிந்தையோடு நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ண With வருவோம். this thought, let us take part in the ஒரு communion. நிமிடம் நாங்கள் நாம் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். For a minute, shall we examine ourselves? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உறுதியாய் இருக்கின்றது, How much firm is our faith in Christ? எவ்வளவு நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு நடக்கின்றோம். How much are we walking with Christ? இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய பாதையை விட்டு விலகுவதற்கு சில காரியங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே காணப்படுமானால் அவைகளை நாங்கள் விட்டு இன்றைய நாளிலே மறுபடியுமாய் கிறிஸ்துவோடு நடக்கங்களை நாங்கள் ஒப்புரவாகிக் There கொள்வோம். are certain things in your heart that are separating you from Christ, and we need to abandon that or get rid of that in our life அவர் so that நம்மை we can walk. அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். And he's a God who loves us more and more. நாங்கள் யாவருமாக எழுந்து நின்று ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we all stand up for a minute, close our eyes and look Thank on you, to God? Lord Thank you, Jesus. Jesus. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன், கண்ணீரோடு கர்த்தாவே சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நாங்கள் ஒரு விசை திரும்பி பார்ப்போம். shall we turn back and look at the path that we have traveled so far in our lives? எப்படியாய் நாங்கள் வாழ்ந்தோம், How we lived, எப்படியாய் நாங்கள் அலைந்தோம், how much we were suffering and wandering, என்னென்ன பாடுகளுக்கூடாக நாங்கள் போனோம். what are the trials and tribulations that we entered in our lives. ஆனால் என்னையும் உங்களையும் ரட்சித்த அந்த தேவன் எப்படியாய் நம்மை நடத்தி வந்தார். And the Lord God who gave salvation to you and me, how much He has led us. 10 மாதங்கள் எவ்வளவாய் தேவனங்களை நடத்தி சுமந்து வந்தார். The last 10 months He carried and led us. எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய நாளிலிருந்து இன்று வரை எவ்வளவாய் நம்மை ஆண்டவர் தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தி வந்தார். From the day that we accepted Him, He has held us and was carrying நாங்கள் அவைகளை us. சிந்தித்து பார்க்கிறோமா? Are we thinking about that? நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் இன்னுமாய் பலப்படுகின்றோமா? Are we being strengthened more in our faith? கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாங்கள் தைரியத்தோடு வருகின்றோமா? In the presence of God,
are we coming boldly? அல்லது மனசாட்சியிலே இன்றைக்கு அந்த குற்ற உணர்வோடு நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண வருகிறோமா? Are we taking part in the communion with a guilty conscience? இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God, அவரை நோக்கி பாருங்கள். look unto him. அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். And he is the one who could give us அவர்தான் redemption. இந்த நாளிலும் அவருக்குள்ளாக எங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும். And he is the one who could give us redemption in him. இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நம்முடைய பந்தியிலே பானம் பண்ண Shall we கடந்து வருவோம். examine ourselves today and then take part in the communion today? அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஜெயம் கொள்ளும்படியாய் தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கின்றார். My dear children of God, the word of God says he has separated us to be victorious. அவருடைய சபையிலே என்னை உங்களையும் அவர் நாட்டி இருக்கின்றார். He has planted you and I in his church. நாங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் செழித்திருக்கும்படியாக, So that we could be flourishing in our spiritual and materialistic அதே life. நேரத்தில் அந்த செழிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி சத்துருவும் நம்முடைய சிந்தனைகளிலே விதைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். And similarly, so that we may not receive this flourishment, the enemy is also putting many things in our thoughts. நாங்கள் யாருக்கு நாங்கள் செவி கொடுக்க போகின்றோம்? Who are we going to listen to? அவரை நேசிப்போமா? Shall we love God? ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிப்போமா? Shall we commit ourselves into the இந்த presence of ஜீவ God? பலிகளாய் ஒப்பு கொடுப்போமா? Shall we give ourselves as a living sacrifice? கடைசி காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்பி வஞ்சகமான காரியங்களுக்குள்ளாய் நம்மை வழி நடத்துவார்கள். In the last days, people who have been burnt and seared by death are like a hot iron will rise up and will disturb us. வெட்கப்பட்டு போவானாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைகள் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. He has no authority over the children of God. இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் மூடப்பட்டிருக்கின்றோம். We have been covered, each one of us been covered in the blood இந்த of Jesus. சிந்தனைகள் நமக்குள்ளாக இருக்கட்டும். Let these thoughts remain in us. எப்படியாக பவுல் அந்த இளம் தீமோத்தேயு வாலிபனுக்கு சொல்லுகிறாரோ, அன்பிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் நீ மாதிரியாயிரு என்று, அப்படியாய் இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களிலே மாதிரியாய் இருந்து கர்த்தரை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவோம். And as Apostle Paul advises the young minister Timothy to be steadfast in love, faith and in purity, we let us also continue to be steadfast in every aspect. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சொல்லுமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல வேலை தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல வேலை தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி. Thank you Lord. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருமாய் கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். Thank you, Lord.
ஜீசஸ். சொல்கிறேன். தேவனுடைய ஆசனத்திலே நாங்கள் இந்த நாளிலும்